கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்ய மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று கிரானைட் முறைகேடு விசாரணை அதிகாரி சகாயம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் தேசிய சட்ட உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த இரங்காட்டுப்பாளையம் கிராமத்தில் மின் கம்பங்களில் விளக்கேற்றும் நூதன போராட்டத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஈடுபட்டனர். தெருவிளக்குகளை பராமரிக்க தவறிய ஊராட்சி நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்த அவர்கள் உடனடியாக மின் கம்பங்களை சரி செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். கோவை சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த நடராஜ் என்பவர் 60 வயது முதியவர். மூங்கிலை கொண்டு கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் முறை குறித்து எதிர்கால தலைமுறைக்கு கற்றுத்தர ஆர்வமாக உள்ளார். இதற்காக தமிழக அரசு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று முதியவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பகுதியில் பலத்த மழை பெய்தபோது மின்னல் தாக்கி 21 ஆடுகள் உடல் கருகி உயிரிழந்தன. அப்போது அங்கிருந்த ஆடு வளர்ப்பவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஆடுகளை பறிகொடுத்த தங்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அமைந்துள்ள வைகை அணையில் மீன்வளத்தை பெருக்கும் வகையில் 1,30,000 மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. தண்ணீரில் விட்ட மீன்கள் நன்கு வளரும் வரை மீனவர்கள் நுண்துளைகள் கொண்ட வலைகளை பயன்படுத்த மீன்வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர்.